அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நான்வெஜ் ஃபீலிங்லேயே இருக்கும். சப்பாத்தி, ரொட்டி, நான், இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப மெச்சாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சத்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம். பாருங்கள், இந்த மஷ்ரூம் இப்படி தான் இருக்கும். பாக்கெட்டில் இருக்கும். நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். மஷ்ரூம் இப்படி தான் இருக்கும். ஷாப்பிங் மாலில் கிடைக்கும். இப்போ வந்து காய்கறி கடையிலே கிடைக்குதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு செஞ்சது வந்துடுது. நான் காய்கறி கடையில் தான் நான் வாங்கினேன். பாக்கெட் ரூ. 100 தான் இருக்கும். எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா வெள்ளைன்னு இருக்கணும். இதில் கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கும். இந்த மேலெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்துடணும். க்ளீன் பண்ணிடணும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். சுடு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை ஊற்றிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டு ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா சாஃப்டாக உள்ளது இந்த மஷ்ரூமு. ரொம்ப வெந்துடும். மீடியமாக ஹீட் உள்ளது நம்ம ஊற்றி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா தேய்ச்சி நல்லா மேலே உள்ள கருப்பெல்லாம் எடுத்துடலாம். க்ளீனாக இருப்பாருங்க. நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் வெட்டி காமிக்கிறேன். இந்த பெரிய காளானை வந்து நம்ம 4 பீஸ் போட்டுருவோம். சின்ன காளானுக்கு வந்து 2 பீஸாக போடலாம். நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுக்குவோம். இப்போ மசாலா வறுத்து அரைக்கிறத பற்றி காமிக்கிறேன். ஃபேன் வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஜீரகம் 1 ஸ்பூனு. மிளகு 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் பொரியட்டும். பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் அதிலே போட்டுடலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, பல்லாரி தான் இருந்துச்சு. அதனால் பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கிரேவி நிறையா வேணும்னா இன்னும் 2 வெங்காயம் கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். கிரேவி நிறையா கிடைக்கும். வெங்காயம் கண்ணாடி பதத்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்குவோம். உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வேகும். இது கூடவே தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கட்டும். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க.
இனிமேலும் எனக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ நான் போடுறது ஒன்று ஒன்றா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்திருக்கேன். நான் இன்னொன்று காமிக்க மறந்துட்டேன். முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தாங்க, அதை சேர்த்து அரைச்சிருக்கணும். நம்ம அரைக்கல, இப்போ போட்டு அரைச்சிடலாம். முந்திரி பருப்பு கண்டிப்பாக போடணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். தேங்காய் போடாததுனால நம்ம முந்திரி பருப்பு போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து குக்கரில் ஒரு புளிக்கறி அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் கூட ஊற்றினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அன்னாசி முக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இருக்குது, அதை போட்டிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அது தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் உடச்சி போட்டுடலாம். தக்காளி வந்து இப்போ பாதி தக்காளி தான் நான் போடுறேன். ஏற்கனவே நம்ம தக்காளி அரைச்சிருக்கிறோம், அதனால் கிரேவியில் அரைச்சிருக்கிறோம். அதனால் ரொம்ப தக்காளி போடாமல் புளிப்பு வரும், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். மசாலா போட்டுடலாம். பாருங்கள், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் தேவைப்பட்டால் நீங்கள் கூட போட்டுக்கோங்க. நான் மீடியமாக தான் நான் சாப்பிடுவேன், காரம் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானாக்கா நீங்கள் கூட போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரை மேசக்கரண்டி போட்டிருக்கேன். கறிக்குள்ள மசாலா எல்லாமே இதில் போடணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த அரைச்சிட்டு வந்தோம்ல தக்காளி, வெங்காயம்லாம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டி வச்ச காளானை, சுத்தம் பண்ணி வச்சுருந்த காளானை அதில் போட்டுருவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணி ரொம்பலாம் ஊற்றிடக்கூடாதுங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக ஒரு ட்ராப் தான் தண்ணி ஊற்றுறேன். காளான்லேயும் தண்ணி இருக்கும் விடும், அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் லேசாக மூடி வைக்கிறேங்க, ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைப்போம். இப்போ இன்னும் ஒரு மசாலா போடணும். மஞ்சள்தூள் போடுறேன், கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன், மல்லித்தூள் ஒரு மேசக்கரண்டி போடுறேன், மல்லித்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இப்போ ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது. ஒரு ட்ராப் தான் நான் ஊற்றுறேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆயிரும், மஷ்ரூம் கிரேவி.
ஒரே ஒரு விசில் வைக்கணும். ஞாபகம் மதியம் இருந்துடாதீங்க, வச்சுட்டு 2-3 விசில் வந்தாக்க வீணாக போயிடும், ரொம்ப குழஞ்சி போயிடும். மஷ்ரூம் அப்போ ஃபுல்லாக கிடைக்காது நமக்கு. பாருங்கள், ரொம்ப மனம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. வீடே மணக்குது திறந்தோன்னையும். கிரேவி பாருங்கள், எண்ணெயெல்லாம் விட்டுட்டு ஆயில் விட்டுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அடிக்கடி நம்ம மஷ்ரூம் ஃப்ரை நம்ம சாப்பிட்ணுங்க. இந்த பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை போடுறேன். கண்டிப்பாக போடணும், மல்லி இலை போடணும், கொஞ்சம் நிறையவே போடணும். நம்ம கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுங்க. நம்ம செஞ்ச மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து விடலாம், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க அந்த சத்து இதில் கிடைக்கும். ஆனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம செஞ்ச மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியும் சூப்பராக ரெடியாக இருக்குது. ரெண்டுக்கும் ரொம்ப மெச்சாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்போதும் போல் சப்போர்ட் கொடுங்க. நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோ எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.